உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உங்க இன்ஸ்பெக்டருக்கு என் மேல லவ் ஜாஸ்தி. ஏதாவது நெய்கி அதிகமா போட்டுவிட்டு அது கொலஸ்ட்ராலா ஃபார்ம் ஆகி திடீர்னு நெஞ்சு அடிச்சிச்சுன்னா என் ஃபேமிலிக்கு யார் பதில் சொல்லுவா? அதனால எனக்கு வேணாம். நீ சாப்பிடு. போங்க சார். என் மூஞ்சியை பார்த்து என்ன பண்ண போறீங்க? போங்க. தோ வந்துருச்சே. போ. வாடா வா. நல்லா இருக்கீங்களா சார்? திறந்து விடுங்க. விசாரணை கைதி தான் சார் நானு. திறந்து விடுங்க. சும்மா திறந்து விடுங்க சார். ஓடிடலாம் மாட்டேன். ப்ளீஸ் சார், கொஞ்சம் திறந்து விடுங்க சார். சாவி எடுத்துட்டாங்க சார். வரா. பரவாயில்லையே. ஸ்டேஷன்ல இருக்கனே ஃபீல் பண்ணுவேன்னு பார்த்தேன். வா. என்ன பா, சமையல் வாசனை தூக்கலா இருக்கே. யார் சமைச்சாங்க? ஐய, ஃபீலிங்ஸ் எல்லாம் குறைச்சிட்டு போய் எடுத்து வை. பசிக்குது. நீ வரலன்னா இந்நேரம் அந்த இன்ஸ்பெக்டர் வாங்கி கொடுத்தத சாப்பிட வச்சு என்ன மேல அனுப்பியிருப்பாங்க. டேய், உன் சாப்பாட்டுல எல்லாம் ஒண்ணும் இருக்காது. எனக்கு வந்ததுல தான் ஒண்ணு இல்ல. சாப்பிட்டு அப்பாடா. என்ன முழிக்கிற? எடுத்து வை. பசிக்குது. டே, ஃபீல் பண்ணாதடா. போர் அடிக்குது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபுல் மேக்கப்ல வந்துருக்குற. உட்கார. என்னடி உரப்பு உப்புன்னு ஒண்ணுமே இல்ல. எல்லாம் கம்மியா இருக்கு. யார் சமைச்சா? உன் அத்தை தான் சமைச்சாங்க. அதான பார்த்தேன். அழுதுகிட்டே சமைச்சதா? அதான். இப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டே சமைச்சா உப்பு உரப்பெல்லாம் மறக்க தான் செய்வாங்க. நான் இங்கே தானே இருக்கேன். நாளைக்கு வந்துடுவேன்ல. ஏதோ மொத்தமாக போயிடுவேன்னு முடிவு பண்ணிட்டீங்க போல. இவ்வளோ மட்டமாக சமைச்சு கொடுத்துருக்கு. ஏன்? அத நல்லா இல்லல. போ, நீ ஒண்ணு சாப்பிட தேவையில்ல. சரி, கோச்சுக்காதடி. குடு. நல்லா தான் இருக்கு. குடு. உடனே கோச்சுக்குவிய. இங்க பாரு, தயவு செஞ்சு எல்லா பொண்ணுங்களுக்கும் சொல்றேன், உங்க கோவத்தை எல்லாம் சாப்பாட்டுல காட்டாதீங்க. கொடுங்க. வயலை பொறுத்த வரைக்கும் சோகமும் தெரியாது, சந்தோஷமும் தெரியாது. பசிச்சா ருசியா சாப்பிட மட்டும்தான் தெரியும். புரிஞ்சா? என்ன, எந்த லாயரும் நம்ம கேஸுக்கு ஆஜராக மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? டேய், உனக்கு எப்படா தெரியும்? தெரியும்டா. நம்ம கூட இருந்த லாயரை ரிவர்ஸ் அடிக்கிறான். மற்ற லாயர் வருவாங்களா? ஒரு பார்த்துக்கலாம். தலைகீழா நின்று தண்ணி குடிச்சாலும் நடக்கிறது தான் நடக்கும். தண்ணி எடுத்துட்டு வா. சாப்பாட்டையும் கொடுத்துட்டு என்னவே நினைச்சிட்டு போல. கொஞ்சம் தண்ணி நான் போய் தண்ணி கொண்டு வரேன். சீக்கிரமா எடுத்துட்டு வா. டேய், பாத்து. ஏ மாறா, கவலைப்படாதடா. கண்டிப்பா நீ வெளியே வந்துருவ. என்ன வீரா புதுமை பெண்ல வர்ற ரேவதி மாதிரி பம்பரமா சுத்திட்டு இருக்காளா? அதுதானே சொல்ற? ஆமாடா, அவ ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறா. அவளை பத்தி ஒன்று தெரிஞ்சுக்கோ. அவளுக்கு ஒன்று சரின்னு பட்டுருச்சுன்னா அதுக்காக எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்கி போவா. எதையும் செய்ய துணிவா. அதனால நீ எப்பவும் பக்கத்துலேயே இரு. அவளுக்கு டேஞ்சர் ஆவாதான். அதனால தான் சொல்கிறேன், கொஞ்சம் அவளை சேஃபாக பார்த்துக்குங்கடா. அவளோட இந்த முரட்டத்தனமான தைரியமே சில நேரம் அவளுக்கு ஆபத்தை கொண்டு வந்து விட்டுரும்.
தனியா எங்கேயும் போக விட்றாதடா. ம். டேய் அதெல்லாம் நான் எங்கேயும் போக விட மாட்டேன், நான் பாத்துக்கிறேன். நீ சாப்பிடு. ம். மரா ஆ தண்ணி குடி. விக்கல நின்னு போச்சு, இப்பதான் தண்ணியை கொண்டு வரேன். டேய் குட்ரா. இந்தா வீரா. ம். ம். ஆமா, நீங்களாம் சாப்பிட்டீங்களா? ம். இல்லைன்னா சொல்லுங்க, இன்ஸ்பெக்டர் வாங்கி கொடுத்த பார்சல் இருக்கு. டேய் இந்த சிச்சுவேஷன்லயும் எப்பரா உன்னால ஜாலியா இருக்க முடியுது? அது நானும் கொஞ்சம் ஃபீலிங்ஸ் எல்லாம் பண்ணி தாண்டா பார்த்தேன், ஒன்றும் வேலைக்கு ஆகல. சரி, நம்மளால அப்படி இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு, அதனால பேக் டு ஃபார்ம் வந்துட்டேன். கோவமா இருந்தா மட்டும் என்ன, ஏதாவது வந்துட போதா? சாகும்போது கூட ஜாலியா இருக்கணும், அப்பதான் லைஃப் நல்லா இருக்கும். குழம்பு எடுத்து ஊத்து. இன்னும் கொஞ்சம் போதுமா? ஊத்திருங்க. ம். எல்லாம் எடுத்துட்டல? ஆ ம். இந்தா. குடு. கை. இந்த தொடச்சுக்கோ. சரி, சீக்கிரம் கிளம்புங்க, டைம் ஆச்சு. டேய் பாத்துக்கோடா. ஆ, பார்த்து. பத்திரம்டா. ஓகேடா, நான் பார்த்துக்கிறேன். பார்த்து பத்திரமா கூட்டு போ. சரி. ஆ, வா வீரா. கிளம்பு. ம் பார்த்து பத்திரமா இரு. ஆ. கிளம்புறேன். ம். அம்மா வீரா, நாம உள்ள போனதும் எப்படியாவது ஜட்ஜை பார்த்து 2 நாள் பர்மிஷன் வாங்கிடணுமா? இதெல்லாம் ரொம்ப அநியாயம்னா. வாதாடுறதுக்கு வேற வக்கீலே இல்லையா? நீ வேற யார்கிட்ட இதை பேசலாம்ல. இல்லம்மா, அவங்க அசோசியேஷன்லயே பேசி முடிவு பண்ணிருக்காங்க போல. எல்லா பக்கமும் விசாரிச்சிட்டுமா, யாருமே வர மாட்டேங்கிறாங்க. அதையும் மீறி வர லாயர்ஸ் எல்லாரையும் நம்மனால நம்ப முடியல. அத்தை, வீரா சொல்றது கரெக்ட் தான் அத்தை. நம்ம லாயர் இல்லைன்னு வேற ஒரு லாயர் கிட்ட போய் நிக்கிறது ஆபத்து. அதனால நம்ம கரெக்டான லாயர் கிட்ட ஒப்படைப்போம். அதனால ஒரு 2 நாள் டைம் வாங்குவோம், அதுக்கப்புறம் கரெக்டான லாயரை ஃபிக்ஸ் பண்ணுவோம். ம். லோக்கல்ல இருக்கிற லாயர்ஸ் தானே வர முடியாதுன்னு சொன்னாங்க. நாம பார்த்து வேற ஸ்டேட் லாயரை கூட கூட்டு வரலாமே. யாரு வந்து வாதாடினாலும் நியாயத்தை எடுத்து சொல்லி மாறுன்னு வெளியே கொண்டு வந்துடணும்னா அதான் முக்கியம். அதுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. என் பேர்ல இருக்கிற சொத்து எல்லாத்தையும் நான் அவனுக்கே கொடுத்துறேன்னா, மா. எப்படியாவது அவனை மட்டும் வெளியே கொண்டு வந்துருனா. வள்ளிமா, நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.